இயேசுவின் நடுமை சகோதர சகோதரிகளை, இந்த 17வது அதிகாரமானது ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது. அதாவது மீகா தன்னுடைய தாயிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதாவது அவள் 1100 வெள்ளி காசுகளை வைத்திருந்தா அது யாரும் எடுத்து போயிட்டா, அதுக்கு கடவுள்கிட்ட போய் சாபம் போடுறா, எடுத்தவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி. மறுபடியும் மீகா சொல்ற, நான் தான் எடுத்தம்மா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளி காசை கொடுக்குறார். மறுபடியும் மகனை ஆசீர்வதித்து, உனக்காகத்தான் மகனை வைத்திருந்தேன் என்று சொல்லி இந்த 200 வெள்ளி காசு வைத்து ஒரு வார்ப்பு சிலை உருவாக்கி அதை நீ நினைவில் கொண்டு அதை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்குறா. அதே மாதிரி அவர் ஒரு சிலையை உருவாக்குறாரு. சிலையை உருவாக்கி அந்த வீட்டில் வைக்கிறார். ஏன்னா அந்த டயத்தில் இஸ்ரேல் மக்கள்கிட்ட யார் அரசன் இல்லை, அவங்கவுங்க எது சரின்னு பட்டதோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போக்கில் தான் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க என்ன நடக்குது, ஒரு பெரியோர் ஒருத்தர் வர்றாரு, ஒரு வீட்டை வாழ்றதுக்காண்டி. அவர் லேவிய குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ இதை மீகா கேள்விப்படுறாரு, எங்க போறீங்க, இது மாதிரி நான் ஒரு வீடு வாழ்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன், அப்ப நீங்க எங்கிருந்து வர்றீங்க, நான் லேவிய குடும்பத்திலிருந்து வர்றேன், அப்ப இங்கேயே எங்களோட தந்தையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் தங்குறாரு. அவரை ஒரு குருவாக நியமிக்கிறார். ஒரு லேவியரையே நான் குருவாக நியமிச்சிட்டேன், அப்ப என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ண ஓட்டத்தையும் மீகா உள்வாங்குகிறார். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது தான் தோணித்தனமான, அதாவது அவங்கவுங்க எது நல்லதோ அதை செய்கிற அந்த மனப்பாங்கையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறது. நாமும் பல நேரங்களில் நம்முடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்திருக்கிறோம். அது தகுந்ததா உகந்ததா தெரியல. ஆனால் ஆழ்ந்த எண்ணத்தோடு, அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த மீகா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் தம் தாயிடம், உம்மிடமிருந்து 1100 வெள்ளி காசுகள் திருடப்பட்டதை பற்றி நீர் சபித்து கூறியதை என் காதுகளால் கேட்டேன். இதோ அந்த வெள்ளி காசுகள் என்னிடமே உள்ளன, அவற்றை எடுத்தவன் நான் தான் என்றார். அப்பொழுது அவருடைய தாய், என் மகனே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்றார். அவர் 1100 வெள்ளி காசுகளை தம் தாயிடம் திருப்பி கொடுக்க, அவருடைய தாய், என் மகன், உனக்காக என் கையிலிருந்து இந்த வெள்ளி காசுகளை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக அர்ப்பணிக்கின்றேன். அவற்றை கொண்டு செதுக்கிய உருவத்தையும் வார் சிலையையும் செய்து கொள். எனவே அவற்றை இப்பொழுது உன்னிடம் திருப்பி தருகிறேன் என்றார். அவர் தம் தாயிடம் திருப்பி கொடுத்த அந்த வெள்ளி காசுகளிலிருந்து அவருடைய தாய் 200 வெள்ளி காசுகளை எடுத்து அவற்றை தன்னிடம் கொடுத்தார். அவர் அவற்றை கொண்டு செதுக்கிய ஒரு உருவத்தையும் வார்ப்பு சிலைகளையும் செய்தார். அவை மீகாவினுடைய வீட்டில் இருந்தன. இந்த தெய்வங்களுக்கான கோயில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அவர் ஏப்போத்தையும் தெராபீமையும் செய்தார். தம் புதல்வரும் ஒருவரை குருவாக நியமித்தார். அந்நாட்களில் இஸ்ரேல் அரசர் எவரும் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மை எனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். யூதா நாட்டு பெத்லெஹேமில் யூதா குலத்தை சார்ந்த லேவியரான ஒரு இளைஞன் தங்கியிருந்தார். அவர் யூதா நாட்டு பெத்லெஹேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் எப்ராயிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். மீகா அவரிடம், எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார். அவர் அவரிடம், நான் யூதா நாட்டு பெத்லெஹேமிலிருந்து வரும் ஒரு லேவியன். நான் தங்கி வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். மீகா அவரிடம், என்னுடன் தங்கும், எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர். நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளி காசுகளும் உடையும் உணவும் தருவேன் என்றார். லேவியர் அவருடன் சென்றார். லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார். அவ்விளைஞர் அவருடைய புதல்வருள் ஒருவரை போல் இருந்தார். மீகா இளைஞரான அந்த லேவியரை குருவாக நியமித்தார். அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார். மீகா இப்பொழுது, ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் ஒரு லேவியர் எனக்கு குருவாக இருக்கின்றார் என்று தமக்குள் கூறிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.